பிப்ரவரி 1 தைப்பூசம் அன்றைய தினம் குளிக்கும் நீர்ல இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா தீராத தர்த்திரம் விலகி கடன் பிரச்சனை தீர்ந்து உங்க வம்சத்துக்கே போதுங்கிற அளவுக்கு செல்வம் சேரத் தொடங்கும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறவங்க கட்டாயமாக ஒரு முருக பக்தராக தான் இருப்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காம ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த வருடம் வந்திருக்கு. இந்த வருடத்தோட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் முருகனுக்குரிய நாளாக இருக்கு. அதற்கு காரணம் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அன்றைய தினம் பூச நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதிகாலை 1:53க்கு பூச நட்சத்திரம் ஆரம்பித்து 2ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரையும் பூச நட்சத்திரம் இருக்குது. பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அதிகாலை 4:41க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:43 வரையும் இருக்குது. அப்போ இரவு முழுவதும் உங்களுக்கு பூச நட்சத்திரமும் இருக்குது, பௌர்ணமி திதியும் இருக்குது. ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் இருக்கிறப்ப பௌர்ணமி திதி ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ இருக்கும். மீதி நேரம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி இருக்கும், ஆனால் பூச நட்சத்திரம் முடிஞ்சிருக்கும். எப்போவுமே இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரு நாள் முன்ன பின்னேல வருமே வழிய முழுவதும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அன்றைய தினம் ராவு காலம் ஈவினிங் 4:30 to 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30. நீங்கள் முருகனுக்காக விரதம் இருந்து நெய்வேத்தியமாக முருகன் படத்துக்கிட்ட நீங்கள் இலையில படையல் போடுறீங்க அப்படின்னா இந்த 12 to 1:30 அந்த நேரத்தில் நீங்கள் சமைச்சு நெய்வேத்தியமாக வச்சு நீர் விளாவி விரதம் விட வேண்டாம். ஏன்னா இந்த நேரம் யமகண்டம். அதே போல் ஈவினிங் சுவாமிக்கு முருகனுக்கு படைச்சி ஒரே பொழுதாக நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு படையலிட்டு கும்பிட்றவங்க 6 மணி வரையும் ராவுகாலம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் படையலிட்டு நீங்கள் சாமி கும்பிட வேணாம். 4:30 to 6 வேறு எந்த நேரம் வேணாலும் இந்த நாளில் நீங்கள் சாமிக்கு படையலிட்டு சாமி கும்பிடலாம். எந்த ஒரு விரத நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 33 தேவர்களும் நம் இல்லத்துக்கு வருவாங்க. அதனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்ம குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சா நல்லது. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு மிக விசேஷமான ஒரு நாள். இந்த பௌர்ணமி மாதம் வருதில்ல, இந்த பௌர்ணமி நாள் எல்லாமே மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லி அந்த நாளில் நம்ம இறைவனை வழிபடணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி அப்படின்னாவே நமக்கு சிவனுக்கு கிரிவலம் வருவது, திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு சத்யநாராயண பூஜை இருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள்லையும் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் முருகபெருமானையும் நம்ம இந்த பௌர்ணமி நாட்களில் வழிபட வேண்டும். அதனால தான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமியை ஒட்டி தான் வரும். வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தை மாசத்துல பௌர்ணமி வரக்கூடிய நாளில் பூச நட்சத்திரம் வரும், தைப்பூசம் அப்படின்னு அன்றைய தினத்தில் முருகபெருமானுக்கு வழிபாடு செஞ்சாங்க. மாசி மாசத்துல பௌர்ணமி வரக்கூடிய நாளில் மக நட்சத்திரத்தோடு மாசி மகம் அப்படிங்கிறதுல முருகனை வழிபட சொன்னாங்க. பங்குனி மாசத்துல பௌர்ணமி வரக்கூடிய நாளில் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரும், அப்போ பங்குனி உத்திரம் அப்படின்னு முருகனை வழிபட சொன்னாங்க. இப்படி இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். இந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாளில் முருகனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கேட்குற அனைத்தும் கிடைக்கும். இந்த விரத தினங்களில் புண்ணிய தினங்களில் நீர்நிலைகளில் நீராடுவது நமக்கு மிகுந்த உற்சாகத்தை மட்டும் தருவதில்லை, புண்ணியத்தையும் தரும். அதனால் இந்த தைப்பூச தினத்தன்று புனித நீராடுவது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அது போய் நம்ம நதியில் தான் நீராடணும், கடலில் தான் நீராடணும் அப்படிங்கிறது சாத்தியம் எல்லாத்துக்கும் இல்லையா? அதனால் வீட்டில் இருந்தபடியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு அந்த புண்ணியத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பூசம் நாம் புகுதும் புனலாடவே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. திருநாவுக்கரசர் காலத்திலேயே பூசம் அப்படிங்கிறது பெரும்
திருவிழாவாக இருந்து வந்துள்ளதை நமக்கு விளக்குது. இப்படி பெரும் திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம புனித நீராடனம் அல்லவா? அதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த குளிக்கக்கூடிய நீருக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் முதல்ல படைச்சது அப்படின்னாவே இந்த நீர் தான். இந்த நீருக்கு அப்புறம் தான் எல்லா உயிர்களுமே தோன்றியது. பஞ்சபூத சக்திகள்ல நீர் ஒண்ணு. இந்த நீர் வந்து அண்டத்திலும் இருக்கு, பிண்டத்திலும் இருக்கு. இந்த நீரை மையமா வச்சு தான் நம்மளுடைய இந்துக்களோட வழிபாட்டுல எல்லாமே இருக்கு. இறைவனை வந்து தெப்போத்சவம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நீர்நிலைகள்ல நம்ம காண்போம். இப்படி இந்த நீருக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் தர்றதுனால, இந்த நீர்ல வந்து நம்ம இந்த சக்தி வாய்ந்த பொருட்களை சேர்த்து குளிக்கிறதன் மூலமாக அன்றைய நாளுக்குரிய இறை வழிபாட்டுக்குரிய சக்தி வந்து நமக்கு முழுவதுமாக கிடைப்பதற்கு இந்த பொருட்கள் உதவியாக இருக்கும். இதுல நான் சொல்லப்போவது 3 பொருள் தான். இந்த 3 பொருளும் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். இந்த 3 பொருட்களையும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதற்கு பிறகு நீங்க குளிக்கலாம். உடனே குளிக்கணும்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது, குளிக்கலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய 3 பொருளையும் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதுல நம்ம முதல்ல தண்ணியில சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் சொல்றது தாங்க கல்லுப்பு. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம கடல்ல நீராடிய பலனே நமக்கு கிடைக்கும். எல்லாருமே போய் கடல்ல நீராட முடியாது. கடல்ல இருந்து பெறுவது தான் இந்த கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல ஒண்ணு. அதனால இந்த கல்லுப்பு 1 ஸ்பூன் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்து நீங்க குளிச்சிங்க அப்படின்னா, நீங்க இன்றைய தினம் கடல்ல திருச்செந்தூர் போய் நம்மளால கடல்ல நீராட முடியுமா? ஆனா திருச்செந்தூர் சென்று குளிச்ச பலன் இன்றைய தினத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க அந்த தண்ணியை ஊத்தி குளிங்க. திருச்செந்தூர்ல குளிச்சதாக, முருகனை வணங்குனதாக மணக்கண் முன்னாடி கொண்டு வந்து நீங்க குளிங்க. திருச்செந்தூர் கடல்ல நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது முருகனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பொருள் அப்படின்னா சந்தனம். இந்த சந்தனம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கேரளாக்காரவங்கலாம் பாருங்க, அதனால தான் நெத்தியில சந்தனம் இல்லாம இருக்க மாட்டாங்க. சந்தனம் அப்படிங்கிறது வீட்டில் நிறைவாக இருக்கணும். அதனால குளிக்கக்கூடிய நீர்ல நீங்க அடுத்து சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் சந்தனம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா, முருகனுக்கு மிக விசேஷமான ஒரு பொருள் பன்னீர். இந்த பன்னீர் வந்து வீட்டில் எப்பவும் வச்சிருங்க. அதில் ஒரு துளி வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் விட்டாலும் போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, தரித்திரம் அனைத்தும் விலகி உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த பொருள் உதவியாக இருக்கும்.